தண்ணி குடிக்க கூட நமக்கு குடுப்பணும் இல்ல பாரு. ச்சே, நம்ம கெட்ட நேரமா என்னன்னு தெரியல. இந்த சனியனுங்களை தேடி ரோடா சுத்திக்கிட்டு இருக்கிறோம். ரெண்டும் எங்க போச்சுன்னு தெரியலையே. அதுங்க மட்டும் என் கையில சிக்கட்டும். ஐயப்பனை கூட்டிட்டு வரேன்னு சொல்லி ஏமாத்திட்டு போன அதுங்கள ஸ்ட்ரெயிட்டா நரகத்துக்கே அனுப்பி வைக்கிறேன். அனுப்பி விட்டுரு. அவங்கிட்ட கேட்டு பாப்போம் வா. ஸ்வேதா, எனக்கு என்னமோ சரிப்படல. அவனுக்குலாம் எதுவும் தெரியாது. எனக்கு என்னமோ தோணுது. அவனை கேட்டு பாப்போம் வா. ஐயோ, இன்னும் எங்கெங்கெல்லாம் தெரிய போறோமோ. ஹலோ, ஏய் அப்பா, சீக்கிரம் கூட்டிட்டு வாப்பா. அடிக்கிற வெயில்ல எவ்வளவு நேரம் நிக்கிறது? வா. அண்ணா, சொல்லுங்க. இந்த குழந்தைங்களை எங்கேயாச்சும் பாத்தீங்களா? ரெண்டு குழந்தைங்களும் வெயிட் பார்ட்டியா இருக்கும் போல இருக்க. ஆள் மாத்தி ஆள் விசாரிச்சுட்டே இருக்காங்க. உங்ககிட்ட தான் கேக்குறேன். மேடம் பாத்தீங்களா? நான் எதுவும் பார்க்கல மேடம். பார்த்தா உங்களுக்கு வேணா தகவல் கொடுக்குறேன் மேடம். அப்படியா? சரி, அப்படி பார்த்தா இதான் என்னோட விசிட்டிங் கார்டு. எனக்கு உடனே கால் பண்ணி சொல்லுங்க, மறந்துடாதீங்க. சரியா? பை. பாடி. மேடம், அப்படி பார்த்து தகவல் சொன்னா ஏதாவது அன்பளிப்பா கொடுப்பீங்களா மேடம்? ஒரு 50,000 ரூபாய் தரேன். வாடி. 50,000? கொஞ்சம் சேர்த்து கட்டா கூட கொடுப்பாங்க போல இருக்க. மேடம் 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 என்ன வாண்டி? என்ன மேடம், குழந்தைங்களை பத்தி தகவல் சொன்னாலே 50,000 கொடுப்பேன். நீங்க குழந்தைங்களை பிடிச்சு கொடுத்தா எவ்வளவு மேடம் கொடுப்பீங்க? ₹2,00,000 ரூபாய் தரேன். மேடம், பாக்கு தவற மாட்டீங்களா மேடம்? அதெல்லாம் தவற மாட்டேன். குழந்தைங்களை இப்படி இந்த கையில புடிச்சு கொடுத்தா இந்த கையில பணம் தருவேன். இங்கே வெயிட் பண்ணுங்க மேடம். நான் குழந்தைகளை கையோட கூட்டு வந்துடுறேன் மேடம். நிஜமாவா? சத்தியமா சொல்றேன். என் ஆத்தா அறியா சொல்றேன் மேடம். நான் குழந்தைங்களோட வரேன். நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க. ஏய், என்னடி இவன் இப்படி சொல்லிட்டு போறான்? ஏதாவது விஷயம் இருக்குமோ? அவன் போற வேகத்தை பார்த்தா குழந்தைங்க இவன் கிட்ட இருக்கிற மாதிரியே போறான். இருடி, அவன் தான் சொல்றான்ல, பாப்போமே. அவன் ஸ்ட்ராங்கா கேக்குறதுனாலதான் நானும் ₹2,00,000 ரூபாய் தரேன்னு சொன்னேன். அந்த குட்டி பிசாசுங்களை புடிச்சு கொடுத்தா இப்ப எனக்கு இருக்கிற ஆத்திரத்துக்கு எவ்வளவு வேணாலும் கொடுப்பேன். அதுங்க கிடைக்கணும். நான் நினைச்சது நடக்கணும். நான் ஜெயிச்சே தீரணும். விடுங்க அங்கிள், நாங்க போகணும் அங்கிள். விடுறதா? அவனுக்கு சரியா நீச்சலும் தெரியாது, ஒண்ணும் தெரியாது. அவனை தண்ணிக்குள்ள தள்ளி கொல்ல பாத்திருக்கீங்களா? ஐயோ அங்கிள், நாங்க தப்பிக்கிறதுக்கு தான் அப்படி பண்ணோம். அவருக்கு நீச்சல் தெரியாதுன்னு எங்களுக்கு சத்தியமா தெரியாது அங்கிள். ஆமா அங்கிள், அவர் எங்களை என்ன சொல்லி கூப்பிட்டு வந்தார் தெரியுமா? சபரிமலைக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு. சுத்தபத்தமா இருக்கணும், குளிங்கன்னு சொல்லி இங்க அழைச்சிட்டு வந்து எங்க தோடு, இந்த செயின் எல்லாம் புடுங்க பாக்குறாரு. அதனாலதான் அங்கிள் நாங்க தள்ளி விட்டோம். எங்க மேல எந்த தப்பும் இல்ல அங்கிள். தப்பு இல்லையா? ஒருத்தன் தண்ணிக்குள்ள தள்ளி இருக்கீங்க. தப்பு இல்ல, அது இல்ல, இது இல்லன்னு பேசிட்டு இருக்கீங்க. முதல்ல 2 பேர் நடங்க, போயிட்டு அங்க போலாம். இல்ல அங்கிள், எங்களை வேண்டாம் அங்கிள். நாங்க எதுக்கு இங்க வந்திருக்கோம் தெரிஞ்சா நீங்களே எங்க மேல இறக்கப்படுவீங்க. இங்க பாரு, இந்த கதையில இங்க வேணாம். தயவு செஞ்சு கேளுங்க அங்கிள். எங்க வீட்ல பெரிய பிரச்சனை அங்கிள். ஸ்வேதா ஆண்டி எங்க அப்பாவை மிரட்டி கல்யாணம் பண்ணிக்க பாக்குறாங்க. அதனால ஐயப்ப சாமியை கூட்டிட்டு வரோன்னு வந்தோம். பார்த்தா ஐயப்ப சாமி வர மாட்டேன்ட்டாரு. அதனால ஐயப்ப சாமியை நாங்க கட்டி போட்டுட்டோம் அங்கிள். அவரை கட்டி போட்டு வச்சுட்டு தான் நாங்க கண் காணாம வந்துட்டோம். ஐயப்ப சாமியை கட்டி போட்டு வந்திருக்கீங்கல்ல? சத்தியமா அங்கிள். முளைச்சி 3 இலை விடல, வாயை திறந்தா பொய்யா பேசுறீங்கல்ல? ஐயப்பனை கட்டி போட்டாங்களாமா. நான் முதல்ல உங்களை கட்டி போட்டு போலீஸ்க்கு தகவல் சொல்றேன். ஐயோ வேண்டாம் அங்கிள், வேண்டாம் அங்கிள். சொன்னா கேளுங்க அங்கிள், சொன்னா கேளுங்க அங்கிள். ப்ளீஸ் அங்கிள், ப்ளீஸ் அங்கிள். அங்கிள் எங்களை விட்டுருங்க அங்கிள். அங்கிள் ப்ளீஸ் அங்கிள். அங்கிள் விடுங்க ப்ளீஸ்
என்ன பாக்குறடி? போய் நேரமாச்சு. என்ன இன்னும் வரல, அதான் டைம் பார்த்தேன். வந்துருவான் வந்துருவான். அங்க பாத்தியா, 2 குட்டி சாத்தானங்களும் வருது. வரட்டும் வரட்டும் வரட்டும், வாழ அப்படியே ஒட்ட நறுக்கிடுறேன். விடி ஸ்வேதா, இனிமே அதுங்கள நான் பாத்துக்கிறேன். என்னையும் ஓவரா அலைய விட்டாளுங்களே, அதுக்கு வட்டி முதலமா நான் எடுக்கிறேன். ஏய் அடம் பிடிக்காத. ஏய், அங்கிள் எங்களை விடுங்க அங்கிள். அங்கிள் வேண்டாம் அங்கிள், எங்களை விட்டுருங்க அங்கிள். அங்கிள் விடுங்க அங்கிள். மேடம் நீங்க கேட்ட குழந்தைகளை கொண்டு வந்து நிறுத்தியாச்சு பாத்தீங்களா? ஏய் குட்டி சாத்தானுங்களா, முளைச்சு 3 இலை விடல, அதுக்குள்ள என்னென்ன வேலை காட்டுறீங்க நீங்க 2 பேரும்? பேச்சியம்மன் கோயில்ல முத்தர் மாமா கையால தாலி வாங்கிருப்பேன், அநியாயமா அதுல மண்ணள்ளி போட்டுட்டீங்களே 2 பேரும். ஐயப்பன கூட்டிட்டு வர மூஞ்சிங்கள பாரு. என்கிட்டே தப்பிச்சு ஓடி எஸ்கேப் ஆகுறீங்களா? அப்போ இப்ப மாட்டினீங்களா? வாங்க வாங்க, ஏய், 2 பேருக்கும் நான் ஐயப்பனை காட்டுறேன். வாங்க. மேடம் மேடம் இருங்க இருங்க இருங்க. நீங்க பாட்டு குழந்தைய கைய பிடிக்கிறீங்க. முதல்ல பேசின மாதிரி 2 லட்சம் பணத்தை கொடுங்க மேடம். ஐயோ என்னங்க நீங்க 5000 10,000னா கையில கேஷ் வச்சிருப்போம், உங்களுக்கு தெரியாதா? இப்போ 50,000க்கு மேல கையில கேஷ் வச்சிருக்க கூடாது, அது சட்டப்படி குற்றம். ஆ, நீங்க ஒண்ணு செய்யுங்க, என் கூட வீட்டுக்கு வாங்க, உங்க 2 லட்சத்தை நான் கொடுத்துறேன், என் கூடயே வாங்க வாங்க. செல்லாது செல்லாது மேடம். பேசுன மாதிரி 2 லட்சத்தை இந்த கையில கொடுங்க, நான் இந்த கையில பிள்ளைங்களை கொடுத்துறேன். அங்கிள் எங்களை விட்டுருங்க அங்கிள். அங்கிள் விட்டுருங்க ப்ளீஸ் அங்கிள். அங்கிள் விட்டுருங்க ப்ளீஸ் அங்கிள். சத்தம் போடக்கூடாது. சொல்லு ஸ்வேதா, அத்தை குழந்தைங்க கிடைச்சிட்டாங்களா? கிடைச்சிட்டாங்க. ஆனா அந்த குழந்தைங்க நம்ம கைக்கு வரணும்னா ஒரு 2 லட்சம் ரூபாய் பணம் வேணும். நீங்க உடனே ரெடி பண்ணி வைங்க, நான் அக்ஷயாவை அனுப்புறேன். சரி ஸ்வேதா. ஏய் வேகமா போ. போடி. போறேன். அங்கிள் விட்டுருங்க அங்கிள். ஏய். அங்கிள் எங்களை விட்டுருங்க அங்கிள். ப்ளீஸ் அங்கிள் விட்டுருங்க உத்ரா வரணும், உத்ரா வரணும், உத்ரா வரணும், உத்ரா வரணும், உத்ரா வரணும். இந்த குழந்தைகளை பாத்தீங்களா? இல்ல பாக்கல தம்பி. சித்ராக்கா, ருத்ரா வரணும். சொன்னா கேளுங்க அங்கிள், எங்களை விட்டுருங்க அங்கிள். அவங்க கிட்ட எங்களை அனுப்பாதீங்க அங்கிள், அவங்க ரொம்ப கெட்டவங்க அங்கிள். எங்களை விடுங்க அங்கிள், நாங்க சின்ன பிள்ளைங்க தானே. உங்களுக்கு எங்களை பார்த்தா பரிதாபமா இல்லையா? எனக்கு பரிதாபம் எல்லாம் வராது, எனக்கு தேவை பணம். அந்த மேடம் தரேன் இருக்காங்க, நான் உங்களை அவங்க கிட்ட ஒப்படைச்சுதான் ஆகணும், பணத்தை வாங்கிதான் ஆகணும். உங்க கால்ல வேணா விழுறோம் அங்கிள். அங்கிள் எங்களை விட்டுருங்க அங்கிள். அங்கிள் ப்ளீஸ் அங்கிள். நீங்க என்ன கெஞ்சாலும் உங்க 2 பேர்த்த நான் விட மாட்டேன். மேடம் என்னாச்சு மேடம்? டைம் ஆச்சு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, 2 மினிட்ஸ்ல வந்துருவா. சீக்கிரம் சீக்கிரம், லேட் ஆச்சுன்னா குழந்தைகளை கூட்டிட்டு போயிருவேன். ஐயோ அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க, பணம் இப்ப வந்துரும், இருங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. சீக்கிரம். இந்த குழந்தைங்களை பாத்தீங்களா? இவங்களை எங்கேயும் நான் பாக்கலப்பா. ஏய் சீக்கிரம் வாடி. வந்துட்டாங்கண்ணே, வாடி சீக்கிரமா. வரேன் வரேன். இதுபடி இந்தாங்க கேஷ். என்ன மேடம், வெறும் பைய காட்டி ஏமாத்தலான்னு பாக்குறீங்களா? எடுத்து காட்டுங்க மேடம். வெறும் பையா? ப்ளீஸ்
பேசாம இரு. கேஷ் நாங்க அப்படியெல்லாம் ஏமாத்த மாட்டோம். எங்களுக்கெல்லாம் ஏமாத்தவே தெரியாது. எங்க பரம்பரை அப்படிப்பட்ட பரம்பரை கிடையாது. எங்களுக்கு தேவை இதோ இந்த 2 பேர். அங்கிள் எங்களை விட்டுருங்க அங்கிள். இந்தாங்க உங்க பணத்தை குடிங்க. மேடம் அப்படி வைங்க மேடம். ப்ளீஸ் அங்கிள். அங்கிள் எங்களை விட்டுருங்க அங்கிள். ப்ளீஸ் அங்கிள். விடுங்க. வாடி. ஏய் வாடி. ஏய் அக்ஷயா இவள புடி. புடி. பேசாம வா. வாடி. வா. எங்க 2 பேரையும் விடுங்க. நாம பேசாம வரணும். அவ்வளவுதான். வா. ஆண்டி விட்டுருதா. ப்ளீஸ் விடவே ஆண்டி. மாட்டேன். அக்கா ப்ளீஸ் ஆண்டி. வா, எங்களை சொல்றேன்ல. விட்டுருங்க அக்கா. அக்கா ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி என்ன வாடி. விட்டுருங்க வா. ஆண்டி. ஏய், வா. அக்கா வேண்டாம் அக்கா. எங்களை விட்டுருங்க. ஏய். ஆண்டி என்ன விட்டுருங்க ஆண்டி. அக்ஷயா அவள புடி. ப்ளீஸ் ஆண்டி. ஆயா அம்மா. அம்மா. ஏய் ஐயோ என்ன மேடம்? அக்ஷயா புடி. ஏய் ஏய். ஏய் அக்ஷயா புடி. புடி. மரம் வெயிட் பண்ணு. புடி. ஏய் ஏடி நின்னுட்ட? அறிஞ்சிட்டவளே வா சீக்கிரம். ஓடாதீங்கடி. ஓடாதீங்க. ஐயோ போயிடுச்சுங்க. நம்மளால ஓட முடியாது. அந்த ருத்ராவை பிடிக்காம போனோம்னா ஸ்வேதா கிட்ட மாட்டி நம்மளால வாங்கி கட்டிக்க முடியாது. அதுக்கு ஒரே வழி இப்படி ஓடிட வேண்டியதுதான். ஏய் இல்லடி. ஓடாத. உத்ரா நான் இங்க இருக்கேன் வா. என்ன மேடம் கையில கொடுத்த குழந்தைங்களை அநியாயமா மிஸ் பண்ணிட்டீங்க. மிஸ் பண்ணிட்டேன்னு தெரியுதுல. பணத்தை குடுறா. மேடம் மேடம் என்ன மேடம்? எது குடுக்கணும்டா உனக்கு பணம்? மேடம் மேடம் இதெல்லாம் நியாயமே இல்ல மேடம். நான் பேசினபடி குழந்தைகளை கொண்டு வந்து உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். நீங்க பேசினபடி பணத்தை என்கிட்ட கொடுத்துட்டீங்க. இப்ப குழந்தைய நீங்க மிஸ் பண்ணதுக்கு நான் என்ன மேடம் பண்ண முடியும்? அப்புறம் எப்படி மேடம் நீங்க பணத்தை கொடுங்களா? இதெல்லாம் அநியாயம் மேடம். ஆ? என்ன பண்ணுவ? போலீஸ் கிட்ட போவியா? போ. நானும் போறேன். எங்க வீட்டு பிள்ளைங்கள கடத்தி நீ வச்சிருந்தேன்னு உன் மேல நான் புகார் கொடுப்பேன். போலாமா? வா போலாம் வா. அங்க பேசுறப்போ எனக்கு ஏமாத்த தெரியாது, எனக்கு ஏமாத்துறதுன்னா என்னன்னே தெரியாது, எங்க பரம்பரை ஏமாத்துற பரம்பரை கிடையாது, அப்படி இப்படி என்னென்னமோ வசனமெல்லாம் பேசுனீங்க. ஆனா இப்படி ஏமாத்துறீங்களே மேடம், என் வயிறஞ்சு சொல்றேன் மேடம், நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க. பரவாயில்ல, தேங்க்யூ. இவளெல்லாம் விடவே கூடாது, ஏதாவது செஞ்சே ஆகணும். சித்ராக்கா, ருத்ரா வரணும், உத்ரா வரணும். நாங்க யாருக்கு என்ன பாவம் பண்ணோம்?
சித்ராக்கா ருத்ரா வரணும், உத்ரா வரணும், ருத்ரா வரணும், உத்ரா வரணும். நமக்கு மட்டும் ஏன்க்கா இவ்ளோ சோதனை வருது? சித்ராக்கா ருத்ரா வரணும்.